மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். அன்பே சுவாமி, இந்த அருமையான வேலை தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறது உண்மைசப்பா. இந்த நாளில் முதல் வார்த்தை தியானத்துக்கு உண்மைசப்பா. நாங்கள் அப்பா நீரை ஓடி மூடி மறைத்து பேச வைக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேசி சுற்றி பீடாவே கிறிஸ்துவுக்கு அன்பார்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்த முதலாவது வார்த்தை, பிதாவே என்னை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போது முந்தின நாள் வியாழக்கிழமை இரவு ஃபுல்லாகவே அவருக்கு 6 இடத்துல விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடமும் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவ்வளோ அலக்களிக்கு போட்ட போது கூட ஏசுமான ஒரு இடத்த அவர் மௌனமாகவே அவர் இருக்கிறார். ஒவ்வொரு அவர் பார்க்கும்போது அவர் அவ்வளோக்குள்ள விசாரணையில் அவர் மேலே ஒரு குற்றம் இல்லை. ஆனாலும் சிலர் விசாரணை பண்ணும்போது அவர் அந்த இடத்த மௌனமாகவே அவர் இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு அடுத்த நாள் காலையை பார்க்கும்போது அவரை சிலுவையில் சவுக்கடினால் அடிக்கிறாங்க. அவர் அந்த டைம் அவர் வாயை திறக்கவும் இல்லை. ஆணிகள் அடிக்கும் போது கூட அவர் எந்த சத்தமும் விடலை. அதே போல் பார்க்கும்போது அந்த சிலுவையில் அறையும் போது ஒரு அழுகுரல் கேட்கலாம், வேதனை குரல் கேட்கலாம். அதே போல் பார்க்கும்போது ஏதாவது என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்கன்னு ஒரு கெஞ்சு குரல் கூட கேட்கலாம். ஆனால் அவர் பார்க்கும்போது சிலுவை மரத்துக்கு வேண்டுதல் மட்டும்தான் செய்தார். ஏன்னா அவர் ஜெபத்தை தான் பண்ணுற ஒரு இடத்த சிலுவை மரத்தை பார்க்கும்போதே அவர் கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மன்னிக்கும் சுபாவம் இருந்ததுனால அவர் சிலுவை மரத்தில் வேண்டுதல் செய்யும் குரலாக இருந்து வேற எதுக்காக ஜெபிக்கல. பிதாவே என்னை மன்னியும், தாங்கள் செய்து இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் வேண்டுதல். மலையினாலே பார்க்கும்போது அவர் எல்லா மலையையும் பார்க்க மருத்துவ மலைனாலும் சரிதான், ஒளிமுக மலைனாலும் சரிதான், கல்வாரி மலை, எந்த மலைனாலும் அவர் எல்லா இடத்துலையும் இயேசுவானவர் வேண்டுதல் செய்கிற இடமாகவே தான் அவர் காணப்படுகிறார். அதனால தான் அந்த டைமில் இன்னும் கூட அவர் அந்த மலைக்கு போன ஒரு ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற நம்ம ஜெபத்தை பார்க்க முடியுது. அதே தான் பார்க்கும்போது மத்திய 5ஆம் அதிகாரம் 44 உங்களை நிந்திக்கிறவருக்காகவும் துன்பப்படுறதுக்காகவும் ஜெபம் பண்ணுறது. அவர் அந்த சிறுவையில் பார்க்கும்போது அவர் நிந்தித்திருக்காங்க, அவரை துன்பப்படுத்திருக்காங்க, எல்லா காரியத்துக்காக அவர் அந்த இடத்துல ஜெபத்தை மட்டும்தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது திடீர்னு ஒரு மரணத்து வாயில் இருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் இருக்கும்போது ஒரு சில கடைசி வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கணும் ஆவலாக இருக்கும். கடைசியில் என்ன வார்த்தை சொன்னாங்க, நல்ல வார்த்தை சொன்னாங்களா, கெட்ட வார்த்தை சொன்னாங்களான்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு பார்க்கும்போது அவருடைய ஒரு நபருடைய விசுவாசத்தை பார்க்கணும். அப்போ அதே கொலைகளை பார்க்கும்போது இயேசுவான சிலுவையை பார்க்கும்போது அவருடைய விசுவாசத்தை பார்க்க முடியுது. அதே போல பார்க்கும்போது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்குறோம். இப்போ நம்ம அதை பார்க்கும்போது உன்னை நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுறதாக ஜெபம் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் 3 ஜெபம் பார்க்குறோம். அந்த சிலுவையில் அறைந்த டைமில் அவர் சமாதானத்தை இழக்கவே இல்லை, நீங்காத சமாதானம். அவர் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது நீங்காத சமாதானத்தை அவர் அந்த நீக்கவே இல்லை. பார்க்கும்போது இவ்வளோ சிச்சுவேஷன், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பார்ப்போம், நிறைய எதிர்ப்புலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் கூட அவர் தெரியுது இது பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் எல்லாமே தெரியும் இயேசுவானவருக்கு. அப்படி தெரிஞ்சும் அழுகையான காரணம் தான் நடக்க தெரியுது. ஆனால் கூட அவர் என்ன பண்ணாரு, அந்த டைமில் கூட அவர் என்ன செய்யறாருன்னா எந்த கவலைப்படும் சமாதானத்தை இழக்கலை. இப்படி ஆகிட்டே ஏன்னா இயேசுவை போல வாழ நினைத்து வரும். அப்போ அந்த டைமில் கூட அவர் சமாதானத்தை விட அவரை விட்டு பிரிக்கவே இல்லை. அது நீங்காத சமாதானம். அவர் கடைசி நேரத்தோட சீரழிச்சு கொண்ட முதல் வார்த்தையில நீங்காத சமாதானத்தை அவர் உறுதியை கற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் ஏதாவது வந்துடும், உடனே நம்ம சமாதானத்தை இழந்து ஒரு 2-3 நாள் கஷ்டத்தோடு வாழ்க்கை, ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுவோம், இல்லை நம்மளால தெரிஞ்சிருச்சு ஒன்றும் கஷ்டத்தை இருக்கும். ஆனால் அந்த டைம்ல அவர் நினைச்சது அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் கஷ்டத்தின் சமாதானத்தை இழக்காம அவர் அவருக்காக இயேசுவை போல வாழ்ந்து காட்டாரு. இப்போ பார்க்கும்போது ஒரு வரலாறு, ஒரு ஆபிரகாம் வரலாறு புத்தகத்தை பார்த்தோம். அதை பார்க்கும்போது அவர் இப்படி வழக்கறிஞராக இருக்காரு. அந்த நேரத்தில் 2 வழக்குக்காக அவர் ஒருத்தர் ஃபஸ்ட் வாராரு. எனக்கு இந்த வழக்கு எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு வழக்குக்காக வராங்க. வந்ததுக்கப்புறம் அவர் வழக்கை பார்க்குறாரு.
செஞ்சாலும் 2 பேரும் போற வச்சாச்சு. 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, ரொம்ப நேரம் ஆயிட்டு 2 பேரும் ஒரே ரூம்ல, 2 பேரும் எதிராளியா இருக்காங்க. ஒரே ரூம்ல வந்து அவங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இருக்க வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் முறுமுறுப்பு வருது. என்ன இன்னும் வரட்டாங்க, இன்னும் வரக்கு வரைக்கும் 2 பேரும் முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேருமே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாச்சு. இது வேற வழி இல்லை, இது இப்படி கூட மாட்டேன். 2 பேருக்கும் வந்து ஒரு சமாதானத்தை அந்த இடத்த வச்சு கொண்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒரு பிரச்சனைக்காக வந்தாங்க. அந்த நேரத்தை வந்து உள்ள இருந்துச்சவங்க வந்து 2 பேருக்குல அந்த முறுமுறுப்பு மூலமா அந்த கொஞ்ச நேரம் அவங்க டைம் எடுத்து யோசித்து பார்க்கும்போது அந்த நேரத்தை வந்து அவங்க சமாதானமும் வரும். ரொம்ப நேரம் கழிச்சு ஆபரகம் நீங்கள் வந்து சொல்றது கூப்பிட்டு வாங்க ஒரு வழக்கெல்லாம் நம்ம பார்க்கணும் கூடும்போது இவங்க சொல்றாங்க வந்து இல்லை நாங்கள் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பரவாயில்ல, நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து பார்த்தா உங்களுக்கு ஒரு சமாதானத்தில் இருக்க முடியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசுவை போல நம்ம சமாதானம் உள்ள வாழ்க்கையை வாழ நம்ம கட்டணும். அவர் சொல்லிட்டாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம வந்து ஏற்றப்படி சமாதானம் வச்சுட்டாங்க. நம்மளுடைய எல்லா காரியத்தையும் நம்ம சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ளணும். அதே போல முதலாவது பார்க்கும்போது நம்ம வந்து இயேசுடைய சமாதானத்தை வந்து நீங்காத சமாதானத்தை வந்து மூலம் பெற்றுக்கொள்றோம். 2வது பார்த்து நீங்காத ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை பார்க்கும்போது அவர் அந்த சிலுவையில அடித்த உடனே கூட அவர் ஜெபத்தை விடவே இல்லை. பிதாவே இந்த மண்டியும் தாங்கள் செய்து இந்த வச்சு அறியாது மற்றவர்களுக்காக பெண்கள் செய்கிறாங்க. அப்போ இது மூலம் நம்ம 2வது என்ன ஃபர்ஸ்ட் சமாதானத்தை தெரிஞ்சிட்டோம். 2வது என்ன பார்க்கணும்னா அவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், எதிராளிகளுக்கு ஜெபிக்கிற ஜெபம், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ பார்க்கும்போது வேதத்தை பார்க்கணும், சேவானத்தை பார்க்கணும். அவர் அநேக பாடு மத்தியிலே இருந்து அவருக்கு ஜெபத்தை தான் மேற்கொண்டாங்க. இப்போ பவுல் சீலா பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து சிறைச்சாலை அடைச்சாச்சு. ஆனாலும் அந்த சிறைச்சாலை என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து பாடி துடித்து தான் தேவனை மையப்படுத்தினாங்க. இப்போ யோசியை போட்டுருக்காங்க அந்நியார் சகோதரலாம் சேர்ந்து வச்சுட்டாங்க வந்து பார்க்குறோம். இப்போ சைக்கிள் 103 படிக்கிறதுல மேற்குக்கு கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவருடைய பாவனை நம்ம விட்டு விளையிட்டாரு. அப்போ நம்முடைய பாவனை பார்க்கும்போது மேற்கு கிழக்கு எவ்வளோ அவ்வளோ தூரமாய் ஒரு பாவனை பண்ணிக்கிறாரு. பார்க்கும்போது வந்து ஒரு முதலாளி இருக்கிறாரு. அவருடைய வீட்டில் பெரிய தோட்டம் இருக்குது. அதில் 2 பேரும் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது எல்லாரும் செஞ்சிருக்கோம். 2 வேலைக்காரங்கள ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை வந்து விறகுக்காக விரட்டி விட்டாரு. திடீர்னு விரட்டிக்கும் போது இந்த விரட்டில கல் வந்து ஒரு வார்த்தை இறந்து போயிடுது. இவருக்கு பயந்து ஐயோ முதலாளிக்கு சத்தம் போடுவாங்கன்னு சொல்லி என்ன பார்த்து பார்க்குற ஒரு வேலை கிடந்துருக்கான். அப்போ அவர்கிட்ட பார்க்குற பயமாயிட்டு அவங்க சொல்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மாட்டிக்க மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை ஒரு இடத்துல புளி ஓட்டி புதைச்சிருந்தே. இவரும் அந்த ஆள் சொல்ல கேட்டே புளி ஓட்டி புதைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நிறைய பிரச்சனை சந்திக்கிறது. ஏன்னா இவங்க யாருக்கும் சொல்ல முடியாது நல்லா. அதே அடுத்த நாள் ஆகிட்டு காலையில் வேலைக்கு வரான். எல்லா வேலையுமே ரொம்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். என்று கேட்கும்போது பார்த்து சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள், ஏன்னா முதலாளிகளை மாட்டி இப்படி மறக்கிட்டே இருக்கிறான். அப்போ வந்து இவன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். நாளாக அப்போ இவனே கஷ்டப்பட்டேன். இவன் வந்து ஒரு வார்த்தைக்கு சொல்லி மறக்கி வாடி கழிக்கிறான்னு சொல்லி ஒரு நேரம் முதலாளியே போயிட்டான். எஜமா நீங்கள் மன்னிச்சு கொடுங்க, நம்மளுடைய தோட்டத்தை வேலை பார்க்கும்போது ஒரு வார்த்தை இருந்து நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வந்து என்னோட டேரக்டாக சொல்லிட்டாரா உன் பாவம்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நான் உடனே மன்னிச்சுட்டேன், நீ எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு போட்டேன். அதுக்கப்புறம் அவன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் உலகத்தான் மனசுல சொல்லும்போது அவன் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து அந்த முதலாளியில டேரக்டா சொன்ன பிறகு அவனுக்கு வந்து இன்னும் உள்ளது பெரிய சமாதானம், பாவத்திலிருந்து பெரிய விடுதலையான சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் நம்ம தக்கத்தை தான் அழிக்கிறோம். மனுஷனை சொல்லி நமக்கு போது கிடையாது, தக்கத்தை சொல்லி நம்ம ஜெயிக்கும் போது நம்ம பாவம் என்ன பெரிய இருந்தாலும் ஏசப்பா நம்ம வந்து அந்த கல்வி ரத்தத்தான் சுற்றி கத்து. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற கத்து. அதான் பார்க்கும்போது மேற்கு கிழக்கு பார்த்தா ஒரு அகலத்தை குறிக்குது. மேற்கு கிழக்குல ஒரு அகலத்தை குறிக்குது. முதுகுக்கு பின்னால் கேட்டால் நீளத்தை குறிக்குது. கால் மேட்டுனா ஒரு உயரத்தை குறிக்குது. சமுத்திரத்தின் ஆழம் ஒரு ஆழத்தை குறிக்குது. இது நம்ம என்ன நீளம் அகலம் உயரம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவ்வளவு நம்ம வந்து மன்னிச்சிருக்கோம். நம்முடைய பாவங்களை நம்ம நீளம் அகலம் ஆழம் உயரம் அந்த அளவு நம்ம மன்னிக்கும் போது நம்முடைய பாவம் நம்ம மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எது எல்லா கருத்தும் நம்மளும் கஷ்டமும் மன்னிக்கணும். இப்போ ஏசப்பா இவ்வளவு மன்னிச்சிருக்காங்களா, அப்போ நம்முடைய வாழ்க்கை அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், மன கஷ்டங்கள் இருக்கலாம். நம்ம வந்து மற்றவங்க
மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிரியர் முடியும். அதுக்கு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மன்னிக்கிற சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அந்த மன்னிப்பை வழங்க முடியும். இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு வந்து மன்னிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு மன்னிப்பை நம்ம வழங்க முடியும். அதை அப்போ வந்து மன்னிப்பை வழங்கும். ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்றது எதிர்பார்த்தோம். மன்னிப்பை பெற்றுக்கொள்றது மூலமா நம்ம மன்னிப்பை நம்ம எப்படி வழங்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய யாராவது கசப்பா இருக்கிறோம், கசப்பான காரியம் இருக்கும்போது நம்ம அவங்ககிட்ட வந்து என்ன மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கும் போது அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பை போல நாம ஒருவருக்கு மன்னிப்பே இருக்கு. கிறிஸ்து வந்து நம்மளுக்கு வந்து மன்னிச்சுட்டாங்க. அப்போ நாம ஒருவருக்கு மேலே மன்னிப்பு இருக்கணும். அதுக்கு எபேசியர் 4:32 கிறிஸ்துவுக்குள் தேவ உங்கள் மன்னிப்பை போல நீங்களும் ஒருவருக்கு கிறிஸ்துவுக்கு தேவன் நம்மளை மன்னிப்பை போல நம்ம ஒருவருக்கும் மன்னிப்பு இருக்குது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எப்படி கிறிஸ்துவான எப்படி நம்ம மன்னிச்சாங்களோ நம்மளும் அதே மற்றவங்க மன்னிக்கிற சுபாவது அந்த சிலுவையில் கூட ஏற்பட்ட நீங்காத சமாதானம் எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்காத சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல நீங்காத ஜெபம் அந்த இடத்துக்கு மற்றவங்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிற ஜெபத்தை பண்ணனால அவர் வந்து அவருடைய இயேசுவை போல் வாழ்ந்து கிடந்துச்சு. நீங்காத வேண்டிக்கணும் மன்னிப்பை பழக்கப்படுச்சு. அவர் வந்து பார்க்கும்போது சமாதானம் கிடைச்சி அவருக்கு சந்தோஷம் ஜெப வாழ்க்கை இருந்துச்சு. அதே போல பார்க்கும்போது மன்னிப்பு வாழ்க்கை இருந்துச்சு. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மற்றவங்களை மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிரகாம் சயின்ஸ் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து நம்முடைய இந்தியாவில் வந்து ஒரிசாங்க ஒரிசாங்க தொழுநோய்கள் மற்றும் வந்து அவங்க புளியை செய்வதற்காக பார்க்குறாங்க. நிறைய நல்ல சேவை செய்து நல்லா நல்ல பிரபலமாக ஆகிட்டே இருக்கிறாங்க. இது மூலமாக குடும்பமாக என்ன பண்ணுறாங்க, ஒரிசா மாநிலத்தை வச்சுட்டாங்க. ஆண்டோட வந்து ஸ்ரீசேஷம் செய்கிறாங்க. ஏன்னா ஆதிவாசி மக்கள் வந்து ஏசப்பாவை வச்சு நம்ம சொல்லும் போது அனைவரும் வந்து ஏசப்பாவை நல்லா வாழ்ந்து நல்லா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நல்லா அந்த மக்களே வந்து நிறைய பேர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த மக்களுக்கு வந்து இருந்த எதிராளிகள் பிடிக்க முடியாம இவங்களை எப்படியாவது கொண்டு வந்து சதித்திட்ட பண்ணி ஒரு நாள் இவங்க காட்டு வழி அவங்க கல்பனைகளோடு அவருடைய மகன் 2 பேரோட அந்த கிரகம் சேர்ந்து ஜீப்பில் போயிட்டு போது என்ன பண்ணாங்க வந்து அவங்க வீடோடு ஏறிட்டு அவங்க கொலை பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்தை அம்மா கிளாடிஸ் அம்மாவுக்கு இருக்குது ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன இப்படி ஆகிட்டு சொல்லி ரொம்ப அந்த பாடி 3 பேர் போட்டு வைச்ச உடனே ரொம்ப அழுறாங்க. பிள்ளைகளும் அவங்களும் சேர்ந்து ரொம்ப அழுறாங்க. நாங்கள் இந்த அனாதையை அந்த மாட்டுக்கு ஆயிரம் ரொம்ப கஷ்டத்தை அழுகும்போது அவங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டம் போது அப்படி எல்லாரும் கேட்குறாங்க, சரி உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய கணவரையும் போட்டுட்டாங்களா, இவருக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, இப்போ அந்த தண்டனை வாங்கிட்டு எல்லாரும் கேட்க அப்போ இல்லை நான் வந்து அவங்க மன்னிச்சுட்டேன் அப்படின்ற நான் வந்து எல்லாம் நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாரும் மன்னிச்சுட்டேன். அப்போ எல்லாம் கேட்கும்போது எப்படி இந்த மன்னிப்பு சுபாவம் வந்துச்சு, இல்லை ஏசப்பா வந்து கிறிஸ்து நமக்கு மன்னிச்சுட்டாங்களா, அப்போ நாமும் மற்றவங்க மன்னிக்கலான்னு சொல்லி அது மூலமாக வந்து அவங்க அன்பை வெளிப்படுத்த முடிஞ்சு அந்த குடும்பத்தை பக்கம் அந்த அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை இருந்ததுனால தான் அவங்க மன்னிப்பே பெற முடியுது. அந்த அன்பு உள்ளது இருந்ததுனால அவருடைய கணவன் 2 பிள்ளைகளையும் அந்த இடத்துல வந்து மறித்து அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து கிறிஸ்து நமக்கு மன்னிச்சுட்டாங்களா, அப்போ நானும் எல்லாரும் மன்னிச்சிருந்தேன். ஏன்னா இவங்க கண்டிப்பாக அதை என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அவங்கள எதிராளிகள் பயங்கரமாக தடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவர் வந்து யாரையும் மன்னிக்கிறது தண்டனை விரும்பலை, நான் எல்லாரையும் மன்னிச்சுன்னு சொல்றோமே அவங்க உயிரோடு இருந்து ஸ்ரீசன் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள ஒரு சிலர் தான் இருக்கலாம். ஆனால் எழுத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஏசப்பா ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்போ அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கும்போது உலகம் எங்கே பார்த்தாலும் அந்த பத்திரிகைகளை பேட்டி கொடுக்கும்போது வந்து அவங்க கேட்கணும்னு சொன்னோடனே இது எல்லாரும் உலகத்துல எல்லாரும் புரியுது ஏசுனா யாருக்கு எல்லாருக்கும் அறியாச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அன்புனாலும் மன்னிக்க சுபாவம் இருந்ததுனால உலகத்தில் எல்லாரையும் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லா தப்பு மன்னிக்க சுபாவத்தை பெற்று வரும்போது நம்மளும் ஏசப்பாடே சொல்லிச்சு ஏற்றுக்கிறோம். பிதாவே இவரை மன்னியும் தாங்கள்